இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாய் நமக்கான வாக்குத்தத்தமான வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20வது சங்கீதம் 4-5 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமீன். எல்லாம் சேர்ந்து இன்னொரு தடவை நம்ம வாசிக்கலாம். அவர் உமது அப்படின்ற இடத்துல என்னுடைய அப்படின்னு எனது அப்படின்னு என்ன பண்ண போறீங்க, உங்க பேரை நீங்க அந்த இடத்துல வச்சுக்க போறீங்க. கர்த்தர் உமதுன்ற இடத்துல கர்த்தர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தரலி அப்படின்று நமக்கு சொந்தமாக்கி இந்த நாளில இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். விசுவாசத்தோடு நிறைய பேர் இந்த இடத்துல மன விருப்பங்கள் ஆண்டவரனுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றணுன்றதான எண்ணத்தோட நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். எனவே அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எது உங்களுடைய மன விருப்பமா இருக்குதோ அந்த மன விருப்பத்தை நீங்க உங்களுக்குள்ளாக நினைத்து இப்ப நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசித்து இந்த நாளிலே நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். நம்ம வாசிக்கலாங்களா? எல்லாம் வாசிப்போம். அவர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எனது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எனது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இந்த நாளிலே எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளுவார். இந்த நாளில நம்ம தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு தைரியம் என்னன்னு சொன்னா, அவர் உனது மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருப்பதனுடைய நோக்கம் சும்மா ஏதோ கூப்பிட்டாங்கன்றதுக்காக அல்ல, கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய் இந்த நாளில நம்மோடு பேசுகிறதான வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் உனது மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். 5வது வசன கடைசியில நான் வாசிக்கிறோம், அவர் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நான் என்ன மனதுல விரும்புறனோ, என்ன தேவன் எனக்கு செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து தேவனிடத்துல நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேனோ, கர்த்தர் நிச்சயமாய் அதை எனக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, என்னுடைய மன விருப்பத்தை நான் மனிதர்களிடத்துல போய் நான் சொல்லல. என்னுடைய மன விருப்பத்தை அறிந்தவர், என்னுடைய வேண்டுதல்களை எனக்கு கேட்கிறவர், எனக்கு நிறைவேற்றுகிறவர் யாருன்னு சொன்னா, அவர் சர்வ வல்லமையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில எனது மன விருப்பத்துக்கு ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு நிச்சயத்தை அவர் என்ன சொல்வார், எனக்கு தருவார் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை நம்ம தொடங்குகிறதான வழியில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு கூட்டத்தோட நம்ம போய் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு கடமைக்காக அல்ல. இந்த நம்ம பிரேயர்ல அநேகர் நம்ம கலந்திருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக என்ன இருக்கணும்னு சொன்னா, தேவனிடத்துல நான் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். நான் சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல, இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணணுன்றதுக்காக அல்ல, இது மட்டும் அல்ல, எந்த இடத்துல நான் போய் உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் வருகிறேன் என்றதான அந்த எதிர்பார்ப்பும் அந்த எண்ணமும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமா வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனித்திருக்கும்படியாய் அவர் சென்றதான ஒரு சூழ்நிலையில இருந்ததான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 9வது அதிகாரம் 10-11 வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று நாம் வேதத்துல நான் வாசிக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும்படியாய் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவருடைய சீசர்களோடு அவர் சென்றிருக்கிறார். இங்க இருக்குதான ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும்படியாய் அவர் சென்றிருக்கிறார் என்பதை அறிந்து, ஜனங்கள் இந்த வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பின்னே அநேக ஜனங்கள் அங்கு சென்றார்கள்.
அந்த ஜன கூட்டத்துல அவரை அவர்களை என்ன பண்றாரு, அவர்களை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இந்த கூட்டத்துல நம்ம பார்க்க முடியும், ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5000 பேருக்கு மேலா இருந்தார்கள். அவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் என்று கணக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட நிறைய திரளான ஒரு கூட்டம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தனித்து இருக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து இவ்வளவு பெரிதான திரள் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவத்துல வந்தாங்க. அதுல குறிப்பா நம்ம பார்க்கணும்னு சொன்னா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பேசின பின்பு சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தாங்கள் சொஸ்தமடைய வேண்டும் என்றதான நோக்கத்தோடு அவருடைய சமூகத்துல வந்திருந்தாங்க. இந்த நாளிலும் நம்ம என்ன நோக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம்? சும்மா எல்லாரும் வராங்க, அவர் விசாரிக்கும்படியா, அவர் தனித்திருக்கும்படியா, அவர் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு திரள் கூட்டம் வந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவராய் இருந்தார். நம்ம பொதுவா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, நான் பொதுவா திரள் கூட்டத்தோட நான் போனாலும் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னு சொன்னா நான் அவரிடத்துல நான் சொஸ்தமடையும்படி நான் போகிறவனா இருக்கிறேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். திரள் கூட்டத்துக்கு அவர் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா இங்க யாரெல்லாம் சொஸ்தமடையும்படி வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் தேவத்தோடு வந்திருக்கிறார்கள், ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தேடுகிறதான தேவனாய் இருக்கிறார். அதன்படி யாரு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அத்தனை திரள் கூட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா மன விருப்பத்தின்படியாக வேண்டுதல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றதான எண்ணத்தோடு யார் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான்றது சொல்லி ஆண்டவர் பார்க்கிறதான தேவனாய் இருக்கிறார். எனவே மொத்தமா இந்த குரூப்ல இருக்கிறவர்களுக்காக கும்பலோட நாம் வரவன் அல்ல, அந்த கும்பல்ல வந்தாலும் என்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றதான அந்த எண்ணத்தோடு நாம் வந்து உட்காருகிறதான வழியில நிச்சயமாய் தேவன் நம்முடைய மன விருப்பத்தையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பொதுவா எல்லாரும் வந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. யாரையும் ஆண்டவர் அவருடைய சமூகத்துல அவரை தேடி வருகிறவர்கள் யாரும் வெறுமையா ஆண்டவர் அனுப்புகிறவர் அல்ல. ஆனாலும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான மன விருப்பம் நமக்கு வரணும். எவ்வளவுதான் நமக்குடைய மன வேதனைகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம், ஐயோ எனக்கு இது கிடைக்கலன்றதான அங்கலாய்ப்பு இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிறதான வழியில நாம் எதிர்பார்க்கிறவர்களாக நான் சொஸ்தம் அடையணும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் எதிர்பார்க்கிறதான தீர்வை நான் பெற்றுக்கொள்வேன் என்றதான அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம வரணும். ஏன்னு சொன்னா மற்றவர்களே ஆண்டவர் என்ன பண்ணாரு, போஷித்தார். 5000 பேருக்கு மேலாக வந்தவர்களுக்கு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல என்ன இருந்ததோ 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்க்கிலும் தனிப்பட்ட நபராக எத்தனை பேர் சுத்தமானாங்க, எப்படி அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானாங்க. ஆனாலும் தேவன் யாருடைய எண்ணத்தை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான எண்ணத்தோடு வந்தாங்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணல, வெறுமனே அனுப்பவே இல்லை. ஏன்னு சொன்னா அவருடைய சமூகத்தை நாடி தேடி வருகிறதான ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான தேவன். அவர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர், உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். எந்த காரியத்துல நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே நான் இந்த காரியத்துல நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான மன விருப்பத்தோடு இருக்கிறேன். அது குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், ஆண்டவர் இந்த பிரச்சனையில நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான மன விருப்பத்தோடு இருக்கிறேன். இந்த பிரச்சனைக்காக நான் வேண்டுதல் செய்கிறவனா இருக்கிறேன். என்னுடைய சுகத்துக்காக நான் மன விருப்பமா இருக்கிறேன். அதற்காக நான் வேண்டுதல் செய்யறவனா இருக்கிறேன். நான் பொதுவாக அல்ல, பொதுவான ஜெபம். ஒரு சிலர் நம்ம பார்த்திருப்போம், ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சுன்னா நிறைய விசுவாசிங்க அந்த பாஸ்டர்ஸ்க்கு முன்னால போய் என்ன பண்ணுவாங்க, தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கேட்டாங்கன்னா எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சும்மா எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி அல்ல,
எந்த இடத்துக்கு போனாலும் குறிப்பிட்டு எனக்கு இது தேவை ஆண்டவரே, நான் இதற்காக நான் செபிக்கிறேன் என்றுதானே அந்த விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்துல நாம் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. உதாரணமா ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின நிருபம், முதலாவது நிருபம், யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல இப்படி நான் வாசிக்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன்னு சொல்லி வாசிக்கிறோம். நம்ம இங்க வாசிக்கிறோம், அந்த கடைசி வரியை நான் வாசிக்கிறேன். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அதாவது ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த நிருபத்துல எழுதப்படுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். தேவனுடைய ராஜ்யத்தை, இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசினாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்து அந்த லூக்கால கூட அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசின பின்புதான் அவர் சுகத்தை கொடுக்கிறார். அதுக்கு பின்புதான் அவர் அற்புதத்தை நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விசுவாசிக்க தான். ஏற்கனவே நாம் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான விசுவாசிகளா தான் இருக்கிறோம். ஆனாலும் குறிப்பிட்ட ஒரு சில காரியத்துல நாம் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கணும். அடுத்து நம்ம என்ன விசுவாசிக்கணும்னு சொன்னா, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கும். நான் பொதுவா நான் விசுவாசிக்கிறவன் அல்ல. எதை எப்படி நான் நினைச்சாலும் ஆண்டவர் எனக்கு தருவாருன்றது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்லி நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பலனை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் 14வது வசனத்துல, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். விசுவாசத்தோடு நாம் தைரியத்தை வளர்த்துக்கணும். அந்த தைரியம் என்ன தைரியம்னு சொன்னா, அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறதான வழியில என்னுடைய மன விருப்பங்கள் எனக்கு நிறைவேறும். அவருடைய சித்தத்தின்படி நான் வேண்டிக் கொள்கிறதான வழியில அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்றதான தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு நான் வருவேன்னு தீர்மானம் பண்றீங்க? என்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்றதான தைரியத்தோடு நான் இனிமேல் வருவேன். நான் எதை அவருடைய சமூகத்துல அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்றதான தைரியம் இருக்குது. அந்த தைரியம் இல்லைன்னா நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, உங்களுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்றதான தைரியம் உங்களுக்கு வரணும். என்னுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சத்தம், என்னுடைய சத்தத்தை கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றதான தைரியம் நமக்கு வரணும். அந்த தைரியத்தோடு நம்ம வருகிறதான வேளையில தான் 15வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். அந்த தைரியத்தின் மூலமாக நமக்குள்ள விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா, எப்படி அது வளரும்னு சொன்னா, நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்பதை என்ன பண்றேன், நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு தான் எனக்குள்ள தைரியத்தை கொடுக்குது. அந்த அறிவு தான் என்னுடைய மன விருப்பம் நிறைவேறும் என்றுதான விசுவாசத்தை கொடுக்குது. அந்த அறிவு தான் என்னுடைய தேவன் என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்றதான தைரியத்தை கொடுக்குது. அந்த தைரியம் இருந்துச்சுன்னா போதும், அந்த அறிவு இருந்துச்சுன்னா போதும், எப்பேற்பட்டதான திரள் கூட்டத்துக்குள்ள போனாலும் என்னுடைய வேண்டுதலின் சத்தம் அவருக்கு தனியா கேட்போம். உங்களுடைய வேண்டுதலின் சத்தம் தனியா கேட்கும். நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்களே, எப்படி நான் தைரியமா நான் கேட்க முடியும், எப்படி ஆண்டவர் எனக்கு பதில் தருவார் என்றதான அந்த சந்தேகமே நமக்கு வராது. அந்த சந்தேகம் நமக்கு வந்ததுன்னு சொன்னா
நம்மளுடைய மன விருப்பங்கள் நிறைவேறுவது நமக்கு கொஸ்டின் மார்க் தான். தேவன் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த நாளில உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்க தேவன் உங்களுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. அந்த அறிவு உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்னு சொன்னா, ஒரு தைரியத்தை கொண்டு வரும். அந்த தைரியம் என்ன சொன்னா, அந்த விசுவாசத்துல நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். பரிமேயு குருடனுடைய சம்பவத்துல நாம் பார்க்கிறதான வெளியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் 10வது அதிகாரத்துல இருக்கு. நம்ம எடுத்து வாசிக்க வேண்டியதில்லை, நான் காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். மார்க் 10வது அதிகாரம் 46 52 வரை உள்ளதான வசனத்துல எப்படா நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எரிகோ வழியில அவர் போய்கொண்டிருக்கிறதான வழியில திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின்னால அமைதலா போயிருக்க மாட்டாங்க. பயங்கர சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு நிறைய தேவையில்லாத சத்தங்கள் வந்திருக்கலாம், அல்லது அவரை உயர்த்துகிறதான சத்தங்கள் வந்திருக்கலாம், அவரை குறித்து பேசுறதான சத்தங்கள் வந்திருக்கலாம். அந்த சத்தத்தின் மத்தியிலும் பரிமேயு என்றதான குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த பிச்சை கேட்கிறவன் அவனுடைய காதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அவனுடைய சத்தத்தை மாற்றான். அது வரைக்கும் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததான அந்த பரிமேயனுடைய வாயிலிருந்து அவனுடைய மன விருப்பத்தை சொல்லும்படியாய், மன விருப்பத்தை, என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஆண்டவருடைய காது எந்த சத்தத்தை கேட்டுச்சுன்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறதான சத்தத்தை தான் அவருடைய செவிகள் கேட்டது. எத்தனை திரள் கூட்டத்துல நீங்க அமர்ந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ளாக நீங்க உட்கார்ந்து இருந்தாலும், உங்களுடைய மன விருப்பத்தின் குரலை கேட்கும்படியாய், உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதான, உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்கக்கூடியதான செவிகள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அந்த செவிகளில நீங்க கூப்பிடுகிறதான சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட கூப்பிட அந்த விசுவாசத்தோடு இருந்த பரிமேயு இன்னும் அதிகமாய் தேவனுடைய குமாரன் மீது அவன் விசுவாசம் வைத்து அவன் கூப்பிட ஆரம்பித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்காய் நிற்கிறதான ஒரு தெய்வம் இருக்கிறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களை அழைத்து வர சொல்லுகிறதான ஒரு தேவன் இருக்கிறார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீங்கள் பயந்து கொண்டு இது எப்படி நடக்குமோ, என்னுடைய மன விருப்பம் எப்படி நிறைவேறும் என்று நீங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, திடன் கொள், எழுந்திரு, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இந்த காலை வேளையில திடன் கொள்ளுங்கள், எழுந்திருங்க, சோர்ந்து போய் உட்காராதீங்க. அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது இல்லை, புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. எழுந்திருங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்னு சொன்னா, உங்களுடைய மன விருப்பத்தை அவர் கேட்கும்படியாய் அழைக்கிறார். நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேளு. உன்னுடைய வஸ்திரத்தை உதறிவிட்டு என்னிடத்துல வா, உன்னுடைய அழுகையின் வஸ்திரத்தை தூக்கி போடு, உன்னுடைய புலம்பலின் வஸ்திரத்தை தூக்கி போடு, உன்னுடைய வார்த்தைகளை மாத்து. ஆண்டவரை கூப்பிட்டதான உன்னுடைய சத்தத்திற்கு அவர் நின்று அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் பரிமேயு குருடனிடத்துல கேட்டது போல உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய மன விருப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிட்ட சொல்லு, நான் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். அவனுடைய எண்ணத்துல இருந்ததான வார்த்தை வெளிப்பட்டது, அவனுடைய மன விருப்பம் வெளிப்பட்டது. எவ்வளவு காரியம் இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும், அவன் குருடன்னு தெரியும், அவன் பிச்சை எடுக்கிறவன்னு தெரியும். ஆனாலும் அவனிடத்துல இயேசு கிறிஸ்து கேட்டதான வார்த்தை என்னன்னு சொன்னா, உனக்கு குருடா கண்ணு பார்வை அடையுமான்னு கூட அவர் கேட்கல, உன்னுடைய மன விருப்பம் என்ன, நான் உனக்கு என்ன செய்யணும். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், உன்னுடைய மன விருப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, அதை நான் நிறைவேற்றுவதற்கு உன் அருகில நான் நின்று கொண்டு இருக்கிறேன், உன்னை அழைத்து இருக்கிறேன். நீ திடன் கொள், பயப்படாதே. இந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் நீ போகலாம். நீ என்ன காரியத்துக்காக நீ வந்தையோ
என்ன காரியத்துக்காக நீ மன விருப்பத்தை கொண்டிருந்தாயோ, என்ன காரியத்துக்காக நீ வேண்டுதல் செய்தாயோ, உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது என்று தேவன் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறதான தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வழிகளில் எல்லாம் தேவனை உயர்த்தும்படியாய், உங்களுடைய பாதைகளில் எல்லாம் ஆண்டவர் செய்ததான நன்மைகள் எப்படி இந்த பரிமை குருடன் வழிகளில் எல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா தேவன் செய்ததான அற்புதத்திற்கு சாட்சியாய் மாறினானோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளதான தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த காலைகளில உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும்படியாய் அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.